எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் அறிந்ததும் நீங்கள் அறியாததும். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குருவோட நட்சத்திரங்கள் எல்லாமே காலற்ற நட்சத்திரங்கள். அதாவது 1, 2, 3 அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்திலையும் 4வது பாதம் அப்படிங்கிறது மற்றொரு ராசி கட்டத்திலையும் வரும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புனர்பூச நட்சத்திரமும் அப்படி தான், விசாக நட்சத்திரமும் அப்படி தான், பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படி தான். இதில் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்து 4வது பாதம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீட்டில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பல துறைகளில் ஞானம் அப்படிங்கிறத பெற்றிருப்பாங்க. ஆனால் தன்னடக்கத்துடன் இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அதாவது என்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும் தனக்கு இது தெரியும் அப்படிங்கிறத வெளியில் பெருசாக காட்டிக்கவே மாட்டாங்க. அதுதான் குருவோட நட்சத்திரத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம். அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அப்படிங்கிறது அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவர்கள்னு சொல்லலாம். முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிற சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் விவேகமுடையவர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சாலும் விவேகமாக செய்யக்கூடியவர்கள். உங்களுடைய கோபத்தை அடக்க முடியாது அப்படிங்க சொல்லலாம். யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க அப்படிங்க சொல்லலாம். அநியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம். இரக்க குணம் கொண்டவர்கள்னு சொல்ல முடியும். எல்லார்கிட்டையும் பாகுபாடு பார்க்காமல் பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் பெற்றிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும். உங்களை நிறைய பேர் ஏமாளியாக கருதுவாங்க. உங்களை நிறைய பேர் ஏமாற்றவும் செய்வாங்க. கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போவீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட நிறைய பகை அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இதே விசாக நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அழகுக்கு முக்கியத்துவம் அப்படி விஷயம் கொடுப்பீங்க. ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் அப்படி விஷயத்தை கொடுப்பீங்க. இந்த ஆடை ஆபரணத்தின் மேலே அதிகமான ஒரு விருப்பம் அப்படி விஷயம் கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் பெண்களாக இருந்தால் இன்னும் அதிகமாகவே இந்த எண்ணம் அப்படி விஷயம் இருக்கும். வேத சாஸ்திரங்கள் அப்படி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் இருக்கும். அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டணும், மற்றவங்க உங்களை புகழ் பாடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு சற்று மேலோங்கியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் கலை சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும். இந்த இயலிசை நாடகம்னு சொல்லியா, அந்த இயலிசை நாடகம் சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை நிச்சயமாக கொண்டு வந்துடும் அப்படிங்கிற சொல்ல முடியும். உங்களோட காரியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாகவே இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். மற்றவங்களை பற்றி பெருசாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்காது. எப்படியாவது உங்களுடைய வேலையை அப்படி விஷயம் முடிஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி விஷயம் சற்று மேலோங்கியே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே விசாக நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கங்களேன். எல்லாத்தையும் நாலேஜை தான் பார்ப்பீங்க. வேத சாஸ்திரத்தின் மேலே ஒரு ஈடுபாடு அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். இந்த மந்திர சித்திகள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மந்திர உச்சாரணம் அப்படின்லாம் சொல்லுவீங்களா, இந்த மந்திரத்தின் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் விதண்டாவாதம் அப்படி பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னு சொல்லலாம். அதிகமாக இனிப்பு பிரியர்கள்னு சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்ககிட்ட ஒருத்தவங்க விஷயம் பேசினாங்கன்னா இந்த குதர்க்கமாக பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குதர்க்கமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படி 3வது பாதத்தில் விசாக நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அது இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். யார் என்ன சொன்னாலுமே அதுக்கு சயின்டிஃபிக்கலான ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயமும் கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிற சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த பர்சனை மடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்கும். யாருக்கிட்ட நல்ல நாலேஜ் அப்படி இருக்கோ அவங்கக்கிட்ட தலை வணங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். இது 3வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு. 4வது பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது விருச்சக ராசியில் வந்துடும் இல்லையா. விருச்சக ராசியில் 4வது பாதம் அப்படிங்கிற விஷயம் வரும். நீங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். உங்களை ஈஸியாக மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதே போல் ஒரு செயலை செய்து முடித்ததற்கு பிறகு ஏன் இந்த செயலை செஞ்சோம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயத்துக்கு மன ரீதியான குழப்பம், மன ரீதியான கஷ்டம் அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். நம்ம ஒரு செயலை பேசிட்டு இதை ஏன் பேசணும் அப்படிங்கிற வருத்தப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும். ஒரு செயல் செஞ்சு முடிச்சுட்டு
இந்த செயலை ஏன் செஞ்சோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். உங்களோட பேச்சை வந்து மற்றவர்கள் கேட்க மாட்டார்கள்னு சொல்லலாம். குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தாலே நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல திறமை இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். ஆனால் இந்த 4வது பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது எல்லாமே இருக்கும், ஆனால் அது வந்து பெருசாக வந்து பேசப்படாது அப்படிங்க சொல்ல முடியும். புரிகிறதா? உங்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து விருச்சக ராசியில் இருக்கா இல்லைனா வந்து துலாம் ராசியில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். துலாம் ராசியில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது 1, 2, 3 பாதத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதாவது முதல் பாதத்தில் இருந்தாலும் சரி, 2வது பாதத்தில் இருந்தாலும் சரி, 3வது பாதத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு விஷயம் பிரதானமாக இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும், அது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு அடிப்படையாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்களேன். அந்த வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும். இரட்டிப்பு வருமானம் வரணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர்கள் இரட்டிப்பு வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்பு கூட உங்களுடைய ஜாதகத்துக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணிப்பீங்க. அந்தளவுக்கு திறமை அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அப்படி இல்லைனா அந்த திறமையை வந்து வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும். அதாவது எந்த பாகுபாடும் இல்லாமல் எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர் பக்கம் பேசக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து புகழாரம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பாடுவாங்க. எல்லாரும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கூட க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்ணதுக்குண்டான தண்டனை வந்து நீங்களே தான் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படிங்க சொல்லலாம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி பிரேக் ஆகிறது நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதகம் இருக்குது. மன அடக்கம் புலனடக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மன அடக்கம் புலனடக்கம் அப்படிங்கிற விஷயம் பெற்றிருப்பவர்கள்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு போனாலும் எப்படிப்பட்ட இடத்துக்கு போனாலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிற சொல்லலாம். நீங்கள் வந்து முருகனை வழிபடும் பொழுது, முருகன் கோவிலுக்கு சென்று வரும்பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் பெரிய ஒரு முன்னேற்றமும் வரும் அப்படிங்கிற சொல்லலாம். முருகன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் பக்கத்தில் ஒரு மலை அப்படிங்கிறது பெரிய ஒரு மலை அப்படி விஷயம் இருக்குன்னா அந்த மாதிரி மலை பிரதேசத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதகம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகை அப்படிங்கிறத வளர்த்து கொள்ளாமல் அப்படியே வந்து ஸ்மூத்தாக வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அதாவது யாரையுமே இந்த முகத்துக்கு நேராக வந்து பகச்சிக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். பிஸ்னஸ் மைண்ட் செட்டாகவே நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே யார்கிட்ட நீங்கள் பேசினாலுமே அந்த பிஸ்னஸ் கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பீங்க. அவரால் நமக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது முதன்மையாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டு. இவரால் நமக்கு என்ன லாபம் வரும், இவரால் என்ன பிஸ்னஸ் நமக்கு வரும், இந்த ஜாதகர்கிட்ட பழகும்பொழுது, இந்த நபர் கூட பழகும்பொழுது இவரால் நமக்கு என்ன வந்து பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பழகக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அதில் ஃபினான்ஷியல் ஒரு கமிட்மெண்ட் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு வேலை அப்படி விஷயம் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ கரண்ட்டாக என்ன தசாபுத்தி அப்படி விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 1, 2வது உங்களுக்கு என்ன வயது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்குங்க. இதை பொறுத்து சில விஷயங்கள் அப்படி விஷயம் மாறுபடும். நீங்கள் வந்து கலை சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். புதுசாக ஒரு ஸ்கில் அப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த கலை சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு துறையாக இருந்தாலும் உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு நிலைக்கு நிச்சயமாக வர முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். புரிகிறதா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.